நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் நான் சொல்றத பண்ணுங்க. ஜென்ரலா நம்ம தூங்க போறோம்னு வச்சுக்கோங்களேன். கடைசியா நம்ம தூங்க போற டைம்ல, நம்ம கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு மாறும். அதாவது ஆழ் மனசுக்கு நம்ம போவோம். நீங்க தூங்கும்போது உங்களோட ஆழ் மனசு தான் ஆக்டிவேட்டா இருக்கும். அப்போ நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி என்ன யோசிக்கிறீங்களோ, அந்த 8 மணி நேரம் உங்க ஆழ் மனசுல அதுதான் இருக்கும். நீங்க நான் இன்னைக்கு டே நல்லாவே போல. இது எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. எனக்கு லைஃப் பிடிக்கல. எனக்கு அது பிடிக்கல அப்படின்னு நீங்க சொல்லி நீங்க யோசிச்சுக்கிட்டே ஏதாவது பிரச்சனைய யோசிச்சுக்கிட்டே நீங்க தூங்குனீங்கன்னா, உங்களோட சப்கான்ஷியஸ்ல பிரச்சனையாவே தான் இருக்கும். நீங்க தூங்கி எந்திரிச்சாலும் கூட உங்களுக்கு ஏதோ ஒரு படபடப்பா இருக்கும். அடுத்த நாளும் நல்லா போகாது. இதே நான் சொல்றத பண்ணுங்க. நீங்க தூங்க போகும்போது நீங்க தூங்க அப்படியே உங்களுக்கு தெரியும். தூங்க போற நேரத்துல ஒரு 5, 10 நிமிஷம் பாசிட்டிவா யோசிங்க. நான் நல்லா இருக்கேன். நான் ஹெல்தியா இருக்கேன். நான் இன்னும் என்னோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. சந்தோஷமா இருக்கேன். நான் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் பெரிய ஆளாக போறேன். அப்படின்ற மாரி ஒரு பாசிட்டிவா நீங்க யோசிச்சு நீங்க தூங்குனீங்க அப்படின்னா, உங்களோட ஆழ் மனசுல அது ரெக்கார்ட் ஆகும். அது உங்கள இயக்கும். நீங்க எதுவுமே பண்ண வேணாம். அது உங்களுக்குள்ள ஒரு ஃபோர்ஸா உங்களோட எண்ணங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, டுவர்ட்ஸ் குரோத்ல போகும். டுவர்ட்ஸ் ஹீலிங்ல போகும். கடைசி 5 நிமிஷம் ரொம்ப ரொம்ப ஒரு பொக்கிஷமான விஷயம். அத வேஸ்ட் பண்ணாதீங்க.